ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஈட்டிங் சேலஞ்சு தான். ஈட்டிங் சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சுங்கிறது டைமிங் வச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு டேஸ்ட்லாம் பார்க்க முடியாது. அவதி போதே சாப்பிட்ற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். இன்னைக்கு பொறுமையாக நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிட போகிறோம். அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு. கொஞ்சம் அப்படி கிட்டத்தில் கொண்டு காட்டுங்க. நாட்டுக்கோழி குழம்பு. அப்புறம் பாருங்கள், அதோட கறி தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஆனியன் ஆம்லெட் ஒன்று. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 பிளேட்டு ரைஸு. அப்புறம் ரசம், தனியாக ரசம் வச்சுருக்கு பாருங்கள். ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஜாலியாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகணும் இல்லையா, அதனால். சரி, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிட வேண்டியது தான். முதல்ல இலையை குளிப்பாட்டி விட்டுருவோம். இலையை குளிப்பாட்டினா தான் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற தூசுகள் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக போகும். ஓகே, ரிலாக்ஸாக சாப்பிடுவோம். அவதி போதையெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம சேலஞ்சுக்கு போகும்போது அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் இன்றைக்கி அதை பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் முன்ன பண்ண கூட போகலாம் இல்லையா. அதுதான் டைமை வச்சா நம்ம மைண்டு அதில் தான் இருக்கும். சாப்பிட்றதுல கவனம் போயிடுது. அப்படியே கொஞ்சம் வாங்க வாங்க, முதல்ல புளி பறிச்சுக்குவோம். புளி பறித்து அப்படியே இந்த குழியை அப்படியே நப்பிடுவோம். ஃபஸ்ட்டு உடம்பு நிறைஞ்சிருச்சு, வலிஞ்சு போகக்கூடாது. ஒரு நிமிஷம் சரி, இதையும் போட்டுக்கிறோம். இதையும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கூட போட்டுக்கலாம். ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னமும் அதே அந்த சேலஞ்சுங்க சாப்பிட்ற மாதிரியே கை போகுது வேக வேகமாக. ரொம்ப நாளாகுது இந்த மாதிரி. அப்பா, இப்படி ஒரு குழம்பு தான் இன்னைக்கு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்ற மாதிரியே மனசுக்குள்ள தோணுது. அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஐயோ, ஈரல் பார்த்தீங்களா? நல்லா குப்பாயிருது. என்னமோ தெரில, இன்னைக்குன்னு பார்த்து நான் ரசிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படும் மொத்தம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். என்னதான் பிராய்லர் சாப்பிட்டாலும் இந்த நாட்டுக்கோழி டேஸ்ட்டுக்கெல்லாம் எந்த பிராய்லர் ஆகட்டும் இதாகட்டும் டச் பண்ண முடியாது கிட்ட. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தண்ணி ஏற்ற வச்சு இந்த சாப்பாட்டில் போட்டு அப்படியே ரசம் மாதிரி கிட்டத்தட்ட ரசத்தை ஊற்றி சாப்பாட்டை பேசி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு ஃபீலிங், அந்த ரேஞ்சுக்கு சாப்பிட்டு பாருங்க. இன்னும் சீரியஸாகவே அது நாட்டுக்கோழி, பிராய்லர் சொல்ல, நாட்டுக்கோழி மட்டும் அப்படி சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் அப்படியே சொர்க்கத்தையே உடம்பு போய் எட்டி பார்த்துட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். பிராயில் கூட கொஞ்சம் சாப்பிடும் போது தெவட்டிடும். ஆனால் இது
சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த எலும்பை உள்ள ஒரு சாறு மாதிரி வரும், அதோட டேஸ்ட் ஈக்குவல் வராது முன்ன, அப்படி இருக்குது. ரொம்ப தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த கொஞ்சோண்டு இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. நல்லா ரிலாக்ஸாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரம்னு பட வேணாம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சாப்பிடும் போதே தண்ணி உள்ள குடிக்காமல் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்டுக்கோழி தண்ணிமே வச்சு அடிக்கும் போது கொஞ்சமாக உள்ள ஸ்டக்காகவே இல்லை, அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிட்டே இருக்கு. அது இந்த வெடக்கோழி சாப்பிட்ற டேஸ்ட் இது அப்படியப்பா. வா கல்லீரல், இது கல்லீரல் சொல்லுவாங்க, செமையா இருக்கும். அடுத்த பிளேட்டுக்கு போயிடும், ரெண்டும் வெயிட்டிங் இருக்குது ரொம்ப நேரமா. இதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிச்சம் வைக்கலாம். எதுக்காக மிச்சம்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா, ரசம் இருக்குது, இதுக்காக தான். என்றைக்குமே ஃபினிஷிங் டச் நான்வெஜ் ஆகட்டும் ஏதாவட்டும் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். கொஞ்சமாவது ரசம் வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எப்படி உங்களுக்கு தக்காளி ரசம் பிடிக்குதா, மிளகு ரசம் பிடிக்குதா, புளி ரசம், எது வேணும் பிடிச்சாலும் சரி, பிடிச்சதை ஒன்று வச்சு ரசம் சாப்பிடுங்க, பிரமாதமாக இருக்கும். அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். பார்த்தீங்களா, அப்படியே தண்ணி பாய்ச்சுற மாதிரி ஊற்றணும், அப்படியே சும்மா இல்லை. நாட்டுக்கோழி குழம்போட ஃபேவரட்னால இப்படி சாப்பிட்றது மட்டும்தான். பாருங்களேன், இப்படி பிசைஞ்சு அடிக்கும் போது கொஞ்சமாவது உள்ள ஸ்டக் ஆகாம நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணிக்கு தேவையா? தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆம்லெட் பக்கம் கையை வைக்கவே இல்லை, இப்போதான் வைக்கிறோம். அப்படியே என்ன சொல்றது, அப்படி இருக்கு, ஒன்றும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. நான் சாப்பிட ஆரம்பிச்சிருந்து எவ்வளோ நேரம் ஆயிடுன்னு எனக்கு தெரியல, டைமிங் தெரியல. ஆனால் நான் வந்து சேலஞ்ச் டைமர் வச்சு சாப்பிட்ட போட இப்படி ரிலாக்ஸாக சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ ரசிச்சு இன்றைக்கி தான் சாப்பிடவே முடியுது என்னால். ஏன்னா அப்போ நம்ம சாப்பிடும்போது டைமிங் மட்டும் தான் மைண்டில் இருக்கும், இப்போ அப்படிலாம் இல்லை, இதோட டேஸ்ட்டை மட்டும் தான் மைண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது ரசிக்கிறதா, ரசிச்சு சாப்பிடுறாங்க.
நல்லா வெந்திருக்குங்க கோழி. எலும்புன்னு அந்த கறி சாப்பிடும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே வச்சு இழுத்தாலும் இப்படி கறி அப்படியே தனியாக வந்துடுது. சரி, அதை அப்புறம் சாப்பிட லாஸ்ட் டைம்ல இதை காலி பண்ணுவோம். இங்கே வாங்க, இப்படி ட்ரை பண்ணுவோம் வித்தியாசமா. இப்படி வச்சு இருங்க, இதில் கொஞ்சோண்டு பாருங்க, கொஞ்சம் லைட்டாக அப்படியே நாட்டுக்கோழி எடுத்து வச்சு அப்படியே உடம்பு பிடிச்சிக்குவோம். இது பாருங்க. அடி போலி. அவ்வளோ ஆசையாக சாப்பிட சாப்பிட என்ன வயிறு கொஞ்சம் இடம் உள்ளது. ஓகே, அது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இருக்க கொஞ்சம் சிக்கனையும் முடிச்சு விட்ருவோம். அப்படியே உள்ள இருக்கிற ஏர்லாம் வெளியே வருது, வர வரதான் உள்ள போகும். அதுதான் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் எப்படியும் பாதிக்கு பாதி எலும்பு தான் வரும். அப்படி எலும்பு ஏன் குழம்பு டேஸ்ட் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? அந்த எலும்புனால தான் டேஸ்ட்டு. அந்த எலும்புகளை வர இந்த எலும்புகளோட சாறுகள்லாம் அந்த குழம்புல வேந்து வரும்போது தான் நீங்கள் இந்த சூப்பு, கோழி சூப்பு கேள்விப்பட்டீங்களா? நல்லா தட்டி போட்டு சூப் வச்சு குடிப்போம். அதுக்கு கூட இந்த மாதிரி எலும்புகள் தான் காரும். அந்த சிக்கனை விட அந்த சிக்கனோட எலும்பு தான் நமக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்குறது. ஆனால் பல பேர் அதை பண்ணுறதில்ல. எங்கேயாவது ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகும்போது தான் எப்படி கேட்பாங்க, போன்லெஸ்ன்னு கேட்பாங்க. ஆனால் பல பேருக்கு தெரியறதில்லை இந்த இருக்கிற டேஸ்ட் எதுவுமே இல்லைன்னு. அந்த எலும்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அவங்களுக்கு, அதனால அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த எலும்போடு சேர்த்து சாப்பிடதான் அதோட முழு திருப்தியை வந்து சேரும் நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்க எலும்போடு சாப்பிட்றது எப்படின்னு. இந்த கறியை சாப்பிட்டு அதில் இருக்கிற எலும்பு லாஸ்ட்டாக கடிச்சு அது உள்ள இருக்கிற அந்த சாரை உறிஞ்சி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டேன், இதில் கூட எலும்பு உள்ள சார் கடிச்சாதான் நமக்கு தெரியாது. வந்து பாருங்க, உள்ள கதை கடிச்சு உறிஞ்சி எடுத்துடணும். அதில் புனிமை இந்த இருக்கிற அந்த மீட்டில் இருக்கிறத விட அந்த உள்ள இருக்கிற எலும்புல இருக்கிற அந்த ஒரு இது டேஸ்ட் எதுவுமே வராது.
லாஸ்ட் ஆம்லெட் எவ்வளோ தான் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட் டச் பண்ணலாம். அதுதான் வச்சு வச்சுட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம், எப்போ யார் ஈட்டிங் சேலஞ்சு போட்டாலும் சரி, நீங்கள் வீட்லேயும் சாப்பிட்டாலும் சரி, சாப்பாட்டை சுத்தமாக சாப்பிட்டு பழகுங்க. சாப்பாடு எதுவும் மிச்சம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நான் சாப்பிடும்போது பாருங்களேன், சாப்பிட்டுட்டு அதில் ஏதாவது மிச்சம் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னைக்கெல்லாம் முடியலைன்னா கூட மேக்ஸிமம் எவ்வளோ முடியல சாப்பிட்டு நிப்பாட்டி இருந்தேன் தவிர எக்ஸ்ட்ரா போட்டு இலையில வச்சு நான் மேக்ஸிமம் நான் முடனதே கிடையாது. எப்பவுமே பண்ண மாட்டாரு. ஓகே, அடுத்தது ரசம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும். ரசம் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்பப்பா, ஃபைனலாக ரசத்தை போட்டால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான திருப்தியே கிடைக்கும். அதான் வேற லெவல். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். பண்ணிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் கூட நானும் இதே மாதிரி ட்ரை பண்ணேன்னு சொல்லுங்கள். அது யாராவது ஒருத்தர் 2 பேர் செய்வீங்கன்னாவது நான் ஆசைப்பட்றேன். பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். வரா பல பேர் சொல்லுவாங்க, இலையில மட்டும் ரசம் ஊற்றி சாப்பிட்டா எப்படியுமே ரசத்தை மிச்சம் வைக்காம இருக்க மாட்டாங்கன்னு. இல்லை, மிச்சம் வைக்காம சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம தேர்ல வச்சா குடிச்சிடலாம் அப்படி. ஆனால் இலையில வச்சா அதை பண்ண முடியாது. ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். இலையில இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, மிச்சம் விடவே மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்தாலும் காலி பண்ணிடுவேன். ஓகே, இப்போ கிட்ட வந்து பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சமாவது ஒரு மீல்ஸ் சாப்பாடு கொஞ்சமாவது ஒரு பருக்கையாவது மிச்சம் இருக்கான்னு பாருங்க. மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. காலி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்போ இன்னொன்று பார்த்துருப்பீங்க, நான் மற்ற சேலஞ்சிங் போடும்போது அப்போ எத்தனை டைம் தண்ணி குடிச்சிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கேன், 4 பிளேட் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், ஒரு ஆம்லெட் சாப்பிட்ருக்கேன், சிக்கன் ஃபுல்லாக சாப்பிட்டேன் எல்லாமே. ஆனால் இவ்வளோ சாப்பிட்டோம், கொஞ்சமாக வாட்டர் இன்னும் குடிக்கல. இப்போ தான் வாட்டரே தொடுறேன். பார்த்துக்கோங்க, இதுதான் நாட்டுக்காலியோட ஒரு ட்ரிக்ஸே. இதுதான். நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற எதுலையும் கூட நீங்கள் தண்ணி குடிக்காமல் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் இதை சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நல்லா சாப்பாடு நிறையா போட்டு குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு விற்கலும் வராது, ஸ்டாப்பும் ஆகாது, உள்ளே போயிட்டே இருக்கும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 வீடியோ வந்து டைமிங் வச்சு போட்ட மாதிரிலாம் இல்லை, நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக சாப்பிட்டேன். இன்னைக்கு உண்மையிலே வீடியோ எனக்கு ரொம்ப திருப்தி எனக்கே இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி நான் வீடியோ போட்டது இன்றைக்கி நானே ரொம்ப சந்தோஷமாக, இன்றைக்கி நான் ஹாப்பியாக இன்றைக்கி நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னதான் நான் என்ன பண்ணுறேன்னா சரியாக தப்பாக இதை நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதனால் பண்ணுங்கள், அதுமாதிரி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு உடனே பிடிக்கலன்னு கூட ஏன்னு சொல்லலாம், அதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அதனால் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் என்ன கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.